அனைவருக்கும் வணக்கம். இங்க டாக்டர் யோகி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரோட ஃபேமிலியில அவருக்கு இருக்கிறது 3 பேர். அதாவது இவரோட மனைவி, குழந்தைகள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க தான் ஒரு உலகம், இவங்களை தாண்டி யாருமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும், நமக்கு நம்மளோட ஃபேமிலி போதும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மர்மமான விஷயம் வீட்டுக்குள்ள என்ட்ராகுது. அந்த விஷயத்தால இவங்களோட சந்தோஷம் போகுது அப்படின்ற மாதிரியும், குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த விஷயம் என்ன? இந்த படத்தோட முடிவுல பயங்கரமான, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ தெலுங்குல இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய வதலா அப்படின்ற ஒரு சூப்பரான படம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறது. ஸோ இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாமா? இந்த கதையோட ஸ்டார்டிங் சைட்ல யோகி அப்படின்னு மாதிரி ஒரு டாக்டர் சொல்லியிருந்தா இல்லையா, அவரை தான் காமிக்கிறாங்க. நீ தான் என்னோட உலகம், உன்னை தாண்டி இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி யாரும் முகம் தெரியாத ஒரு பெண் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இவரோட ஃபேமிலி கிட்ட போக ஆரம்பிக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலியா இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமா இருக்க ஃபேமிலி. நிறைய வாட்டி வெக்கேஷன் போறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்ற எல்லாமே இவங்க டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் அப்படின்றது நமக்கு ஒரு பாடல் மூலமா காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பண்ண ஒரு போலீஸ்காரர் அவரோட வேலைகளை பார்த்து போக்கிட்டே இருக்கும்போது ரீசெண்ட் டைம்ல தீபாவளி அப்போ ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகி நிவாஸ் அப்படின்றவரோட ஒட்டுமொத்த குடும்பமும் பலியாயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால அந்த இடத்துக்கு போய் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க விசாரிக்கும் போது இந்த தீபாவளி அப்படின்னாவே பிரச்சனைகள் வர்றது சகஜம் தான் சார். நிறைய இடங்கள்ல பட்டாசு வெடிப்பாங்க, இங்கேயும் அதே மாதிரிதான் பண்ணாங்க. ஆனா கெட்ட நேரம் பாத்தீங்களா சார், அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அந்த ஃபேமிலி ஒரு நல்ல ஃபேமிலி சார்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு புது கேரக்டர் ஒரு காருக்குள்ள மயக்கம் போட்ட நிலையில கிடக்கும் போது அந்த வழியா பயணப்பட்டுக்கிட்டே இருக்க யோகி இதை கவனிக்கிறாரு. அவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு, யாரும் இல்ல. இதனால தன்னோட கைகள்ல சுமந்துக்கிட்டு தன்னோட கார்ல வச்சுக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. கொண்டு போற இடம் எது அப்படின்னா இவரோட ஹாஸ்பிட்டல் தான். சோ அங்க இருக்க எல்லா வேலைகளையும் இவரே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே பேரலா இங்க தன்னோட ஃப்ரெண்டை காணும். நேற்று நைட்டு வீட்டு விட்டு வெளியே போனா இன்ன வரைக்கும் வர கிடையாது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாரு. போகும்போது போலீஸ்காரங்களுக்கு கரெக்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருது. இங்க ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க, ஆக்சிடென்ட்ல அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதோ வேகமா இவங்க அங்க போகும்போது இதுக்கு நடுவுல அங்க அட்மிட் ஆயிருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அமுதா அப்படின்றது அவங்களோட பேரா இருக்கும். உங்களோட ஊர் எங்கம்மா, உங்களோட அப்பா அம்மா எங்கம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க கூட இருக்கவங்க கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது யோகி இருக்காரு. இவங்களோட நிலைமையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரு. நீ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியில அவங்க இங்க அட்மிட் ஆயிருக்காங்கன்னு எழுதிக்கோ, வேற எந்த கேள்விகளும் கேட்டு தொல்லை பண்ணாதன்னு சொல்லும் போது இந்த விஷயத்தை இந்த அமுதா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல போலீஸ்காரங்களும் வந்து இந்த பிரச்சனைகள் என்ன நடந்தது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கும் போது அப்படியே கற்பனை இங்க நிவாஸ் அப்படின்ற அவரோட ஃபேமிலி இறந்து போயிட்டாங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட நண்பர்கிட்ட பேச ஆரம்பிக்க நிவாஸ் ரொம்ப நல்லவர். அவருக்குன்னு உலகமா இருக்கிறது அவரோட குழந்தை தான். அவரோட குழந்தை அவரு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். முதல் மனைவி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதால இவருக்கு இருக்கிறது இவரோட குழந்தை மட்டும்தான். சோ நாட்கள் அப்படியே ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கும்போது இவரோட நண்பர், இன்னும் எத்தனை நாளைக்கு தானே நீ உன்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவ, ஒன்னு சொன்னா கேளு, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி கூட அதுதான் உன்னோட குழந்தைக்கும் உனக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி இவர் அட்வைஸ கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது இவருக்கு, அதாவது சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா, தெரியல. இதனால இங்க நியர்பைல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த நபர் இந்த நிவாஸ் கூட நெருங்கி பழகிற நபரா இருக்கும். நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது இவர் அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல இங்க ஹாஸ்பிட்டல்ல இவங்க கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டே இருக்கும்போது மறுபடியும் இவங்களோட கால்கள்ல அடிபட்டுடுச்சு அப்படின்ற மாதிரியும், இதனால இவங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஹாஸ்பிட்டல்ல தங்க வேண்டிய நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. இப்ப ரெண்டு சைடு மாத்தி சில விஷயங்களை காட்டுவாங்க. அதாவது முதல்ல இந்த அமுதா இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சமா ரெக்கவர் ஆக, அதே சமயத்துல இந்த டாக்டர் கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும், டாக்டர் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் காட்டிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் இவரோட ஃபேமிலிக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே வீட்டுக்கு வரக்கூடாது. இவர் அந்த அளவுக்கு ஒர்க் பேலன்ஸ் இவரோட வீட்டுல இருக்க விஷயங்களையும் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் மனைவியோட நேரங்கள் இங்க செலவழிக்கப்பட்டுகிட்டே இருக்கு. இந்த பக்கம் அந்த போலீஸ்காரர் கிட்ட போகுது. ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர்னு சொன்னாங்க இல்லையா, அவருக்கு கால் பண்ணி அந்த வீட்டை பத்தி கேட்கும்போது, சார் நிவாஸோட முதல் மனைவி ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலி, அதாவது அவரோட குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தார். ஆனா அதுக்கப்புறமா தான் தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் ஒரு துணை வேணும் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ரெண்டு பேருமே நல்லா தான் சார் வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல அந்த அமுதா இருக்காங்களா, கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டாங்க. நீங்க வெளியில எங்கம்மா தங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி யோகி கேட்க, இல்ல சார் நாங்க ஹாஸ்டல்ல தான் தங்கிட்டு இருக்கோம், அது ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நாங்க போய்க்கிறோம்னு சொல்லும் போது இவர் யோசிக்கிறாரு, என்னமா நீங்க இவங்க இருக்கிற கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல செவரேறி குதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இவங்களால தாங்க முடியாதுமா. எனக்கு எதிரில் ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, அது காலியா தான் இருக்கு, உங்களுக்கு ஓகேனா நீங்க தாராளமா அங்க தங்கிக்கலாமான்னு சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க.
அப்படியே கற்பனா யோகி தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. அங்கிருந்து கிளம்பி அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த அமுதா இருக்காங்க இல்லையா, அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. அதாவது இவர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்னமா சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இவரோட வீட்டுக்கு போகலான்னு ட்ரை பண்ணும்போது வீட்டு எதிரில இருந்து அவங்க நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. சார், நீங்க தான் அப்பார்ட்மெண்ட் பாக்குற அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அதுலயே காணாம போயிட்டீங்க. அதனாலதான் நானே இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நம்ம 2 பேருமே நெய்பர்ஸ் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி எதிர் அப்பார்ட்மெண்ட்ல தான் இவங்க இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு போக இவர் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. தன்னோட மனைவியோட பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு ஒரு டாக் உண்டு. நான் உன்னை விட்டுட்டு வேற யாராவது பார்த்தேன் அப்படின்னா நீ என்னமா பண்ணுவேன்னு கேட்க, நான் பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், உன்னையும் சரி அவளையும் சரி நான் சேர்த்து சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி சும்மா மிரட்டிட்டு 2 பேரும் ரொமான்ஸ்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. இந்த எல்லா விஷயங்களையுமே அங்க இருக்காங்களே அமுதா, அவங்க பயோஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காண்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இவங்க ஒரு பிளானோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு அடிபட்டுருச்சு பேரு மாதிரி சேர்த்தது என்னமோ உண்மைதான், ஆனா மறுபடியும் அடிப்பட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அதை இவங்க வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்றத இப்போதைக்கு ரிவீல் பண்ணல. ஆனா இது இவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் நமக்கு உறுதியா தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபேமிலியோட மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நான் பக்கத்துல தான் இருக்கேன், உங்க வீட்டுக்கு நான் வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த வீட்டோட மனைவி இருக்காங்களா அவங்க வரைக்கும் நல்லா ஜாலியா பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அது கூடவே வீட்டுல வயசான ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் இந்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் நான் சந்தோஷமா பேசுறேன், நீங்க நினைக்கவே வேண்டாம், எனக்கு இந்த வீட்டுல இருக்க யாரையுமே பிடிக்கவே பிடிக்காது, ஒரே ஒருத்தரை தவிர, நம்ம வேணா ஒரு டீல் வச்சுக்கலாமா, நீங்க வயசாயிட்டீங்க, உங்களுக்கு பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆள் தேவை இல்லையா, உங்களோட பொண்ணு உங்களோட 2 பேர பசங்களை நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு தேவையானது எல்லாமே யோகி தான், யோகி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த வயசானவருக்கு அவ்வளவு பேச முடியாதுன்றக்கோ இதனால அவர் பயங்கர ஷாக்கோட உட்காந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கே ஷாக்கான எப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு தொடர்ச்சியான முறைகள்ல ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்துகிட்டே இருக்கு. அப்படி வர எல்லா கிஃப்ட்லயுமே யூ ஆர் மை வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அண்ட் இந்த டாக்டர் இருக்காரு யோகி, அவருக்கும் பிரைவேட் நம்பர்ல இருந்து நிறைய முறை இந்த மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. இவர் இதை கவனிக்கிறாரு, ஏதாவது ஸ்கேமா இருக்கோ அப்படின்ற மாதிரி கடந்து போக இவரோட மனைவியோ இதை கவனிக்கிறாங்க. என்னதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு, யார் உங்களுக்கு இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கும்போது அப்ப பட்டுன்னு அமுதா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. டாக்டரா இருக்கா இல்லையா, நிறைய பேரோட உயிரை காப்பாத்தி இருப்பாரு, யாராவது எப்படியாவது இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கலாம் இல்லையா, இதெல்லாம் நம்ம ஜாலியா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த பெருசுபடுத்த கூடாது அப்படின்றதுக்காக பேசி அப்படியே மழுப்பிட்டு போய்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் கற்பனா. அது போலீஸ்காரர்கிட்ட போக ஆரம்பிக்கிறது. தன்னோட ஃப்ரெண்டுக்காரோ அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வர, ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பரபரப்பா இருந்தீங்க, உங்களோட ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க இல்லையா, ஃப்ரெண்டோட வந்திருக்கலாமேன்னு சொல்லும் போது அந்த சமயத்துல தான் இவங்க ஃப்ரெண்டை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியோ, ஃப்ரெண்டு வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதோ இந்த போலீஸ்காரருக்கு தெரிய ஆரம்பிக்குது. மேலும் சில விஷயங்கள் அந்த ஃப்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த சைடு இந்த ஃபேமிலிக்குள்ள போக ஆரம்பிக்குது. வயசான நபருக்கு மட்டும்தான் இவங்க எதுக்காக இங்க வந்தாங்க அப்படின்றது தெரியும் இல்லையா, அதனால அந்த வயசான நபர் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க வயசான நபரை இவங்க கிட்ட, அதாவது அமுதா கிட்ட பாத்துக்கோமா, நாங்க ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி கிளம்பிக்கிட்டே இருக்கு. தன்னை விட்டுட்டு தன்னுடைய யோகியோட அவங்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வயசானவங்களை பாக்குறாங்க. நீ சாவ நேர்ல பார்த்தது இல்லையா, அதை பாக்குறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பால்ல சில மருந்துகள் எல்லாத்தையும் கலந்து அவரோட வாய்க்குள்ள ஊத்திக்கிட்டே இருக்கு. அவர் வலியால கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்க காமா நிறைய, அதாவது யூ ஆர் மை வேர்ல்ட் அப்படின்ற மெசேஜ் மறுபடியும் அனுப்பிக்கிட்டே இருக்கும்போது யோகி இதை கம்ப்ளைண்ட் கூட பண்ணி பார்த்துட்டாரு. ஆனா வேற நம்பர்ல இருந்து வந்துகிட்டே இருக்கிறதால இது என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு, அதாவது தன்னோட மனைவியோட பேசி பயணப்பட்டுக்கிட்டே இருக்க அமுதா இருக்காங்களா, இவங்களுக்கு போன் பண்ணி நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்களா, உங்களோட வயசான அப்பாவை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனீங்க இல்லையா, திடீர்னு அவருக்கு மூச்சு விடுற பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, நீங்க உடனடியா வர முடியுமான்னு சொல்ல இவங்க போய்கிட்டு இருக்க பிளானை கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்து பார்க்கும்போது தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. டாக்டருக்கு போன் பண்ணி, அதாவது கீழே ஒரு டாக்டர் இருப்பார், அவர் வந்து பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பொருட்களையும் யூ ஆர் மை வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அண்ட் ஒவ்வொரு நாளும் நிறைய கிஃப்ட் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத அவரோட மனைவி கவனிக்கிறாங்க. பயங்கர கோபமாயிடுறாங்க. ஏன்னா இந்த விஷயத்த ஈஸியா இதுக்கு மேல கடந்து போக முடியாது இல்லையா, உங்களோட லைஃப்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் யார் எழுதிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி
பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல இவங்களோட பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு முகம் தெரியாத நபரை காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பா பாக்குறாரு. இந்த விஷயத்த பத்தி கேட்கலான்னு போகும்போது நீங்களே ஒழுங்கு கிடையாது, உங்களோட பொண்ணை வேற திட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இங்க பிரச்சனை போய்கிட்டே இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்து அமுதா ரசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிக்கும் போது கரெக்டா டாக்டர் வராரு. அந்த வயசானவரை செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி அன்னீசியா இருக்க நினைக்கிற அவர் குடிச்சதுல ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கலாம், நீங்க பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் நிலைமைக்கு திரும்பிக்கிட்டே இருக்காரு. எந்நேரத்திலையும் இவர் எல்லாருக்கிட்டையும் சகஜமா பேசலான்னு சொல்லும் போது இந்த பிரச்சனைக்கு நடுவுல சின்னதா ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னுது இங்க நமக்கு காண்பிக்கும் போது யோகி தனிமையில உட்காந்துக்கிட்டே இருக்காரு. கரெக்டா அமுதா அங்க போறாங்க. நீங்க உங்களுக்கு யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி நினைக்கவே வேண்டாம், உங்களோட ஒவ்வொரு கஷ்ட துக்கத்திலையும் உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் கிட்ட போறாங்க. அவரோட கைகளை பிடிச்சு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அதே சமயத்துல உங்களுக்கு 20வது வருஷம் கல்யாண நாள் வரப்போகுது இல்லையா, இந்த சண்டேல அந்த விஷயத்த நீங்க ஈஸியா விட்டுவிட கூடாது, கிராண்டா ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரையும் அதுல இன்வைட் பண்ணுங்க, உங்களோட மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐடியாவை இங்க கொடுக்கும்போது இவர் அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த அமுதா இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த போலீஸ் ஆபீசர் வர ஆரம்பிக்கிறாரு. என்னமா எப்படி இருக்க, உன்னை பத்தின விஷயங்கள் எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்பதாமா தெரிய ஆரம்பிச்சது, உனக்கு அந்த சிலிண்டர் வெடிச்சதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது இவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. நீ ஒன்னும் பிரச்சனை இல்லமா, என் கூட வா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கூட்டு போகலான்னு ட்ரை பண்ண பக்கத்துல ஒரு இரும்பு இருக்கு, எடுத்து ஒரே அடி, ரத்த வெள்ளத்துல அந்த போலீஸ்காரர் விழுந்து போக இவங்க யாருக்கும் தெரியாம அவரை ஒளிச்சு வச்சுட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து கரெக்டா யோகி அவங்களோட ஃபேமிலியோட நின்றுகிட்டே இருக்கு. இந்த விஷயம் பிடிக்காத இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மனைவிக்கு, அதாவது இது நாட்கள் வரைக்கும் யோகிக்கு தான் யூ ஆர் மை வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போய்கிட்டே இருந்தது இல்லையா, இந்த வாட்டி அவரோட மனைவிக்கு வாய்ஸ் நோட், என்னோட யோகியோட நீ இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காத, ஒழுங்கு மரியாதையா நீ அவனை விட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி நிறைய மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும்போது குழம்பி போறாங்க. யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பேரலா அந்த வயசானவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை. இதனால அமுதா என்ன பண்றாங்கன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உள்ள போய் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆச்சரியமா இருக்கு, நீ உயிரோட இருக்க வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான்ப்பா அப்படின்ற மாதிரி அவரை துடி துடிக்க சாகடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதை அந்த வீட்டுக்குள்ள இருக்க பையன் கவனிச்சிடுறான். வேக வேகமா தன்னோட அம்மா கிட்ட சொல்லணும்னு ஓடி போகும்போது அக்காவை கண்ணில் பாக்குறான். அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அக்காவுக்கு அமுதா கிட்ட இருந்து ஒரு கால். உன்னோட மொபைல் போன்ல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுமான்னு கேட்டு அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க காதலனோட எடுத்திருப்பாங்க இல்லையா புகைப்படங்கள், அது எல்லாத்தையுமே அமுதா ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் நான் நெட்ல போட்டேன் அப்படின்னா பயங்கர வைரல் ஆயிடும், அதை நான் பண்ணக்கூடாது அப்படின்னா உன் தம்பி சொன்னா இல்லையா, அந்த விஷயங்கள் எதுவுமே நீங்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள பயமுறுத்தி வைக்கும் போது கரெக்டா இவரோட மனைவி, அதாவது யோகியோட மனைவி, இந்த எல்லா விஷயங்களையும் நிப்பாட்டுங்க, இது நாட்கள் வரைக்கும் இதை யாரோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, யாரோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மாதிரி சொல்லலாம், ஆனா இன்னைக்கு எனக்கே இந்த மெசேஜ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, அவைய கண்ணு முன்னாடியே தான் இருக்கா, யோகியை விட்டுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. இதுக்கு மேல நீங்க என்னங்க சொல்லணும், இதுக்கு மேல இந்த விஷயங்கள் எதுவும் சரிப்பட்டு வரும் அப்படின்றது எனக்கு தோணல. இங்க செலிப்ரேஷனும் வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்கும்போது இவரால பொறுத்துக்கவே முடியல. இது இப்படி கிடையாது, நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ பேசிக்கிட்டே இருக்கும்போது மதிக்கல பலார்னு ஒரு அறையை விடும்போது அங்க இருக்க எல்லாருமே இந்த செலிப்ரேஷனை விட்டுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க உட்காந்து பயங்கர அழுதுகிட்டே இருக்கும்போது அமுதா இவங்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போக அந்த சமயத்துல தான் என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை அமுதா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவனோட வீட்டுக்கு வந்து தங்கிக்கலாமான்னு கேட்கும்போது யோசிக்கிறாங்க. சரி கூட்டு போகலன்னா தப்பாயிடும் அப்படின்ற மாதிரி கூட்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க. இதுக்கு நடுவுல என்னோட குழந்தைகளை நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன், என்னோட குழந்தைகளை நீ போய் கூட்டு வர முடியுமா, அவங்க எல்லாமே என்னால நிம்மதியா இருக்க முடியல அப்படின்ற மாதிரி அமுதாவை அனுப்பி வைக்கும் போது அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். யாரா அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் தாண்டி யோகியை பார்க்க போறோம், அந்த யோகியோட இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஆசாசியா உள்ள போகும்போது குழந்தைகள்ல இருந்து தாத்தா வரைக்கும் எல்லாருமே பயத்துல இவங்களை பார்த்து பயந்து நடுங்கிட்டே இருக்கும்போது பேரலா யோகி நடந்த விஷயங்களால சோகமா உட்காந்துகிட்டே இருக்கும்போது அவரோட ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு லேடி இவர்கிட்ட வந்து ஆறுதல்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து போலீஸ்காரர் நிறைய காயங்களோட இவர் முன்னாடி வந்து நிக்க இவங்க ரெண்டு பேரும் வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது இவங்க கார் டிராவல் ஆகிறப்ப பட்டு
திடீர்னு அமுதா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மனைவிக்கு போன் பண்ணி உங்களோட கணவரோட ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனையாச்சு இல்லையா, கீழே பாருங்க அந்த பொண்ணோட தான் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு போலன்னு சொல்லும் போது இவங்க பயங்கர கோபமா போனை கட் பண்ண இதுக்கு நடுவுல அந்த போலீஸ்காரர் கார்ல ஏறிட்டாரு. இப்ப நம்ம தடுக்கல அப்படின்னா எல்லா விஷயங்களும் வெளியில வந்துடும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு பக்கம் கார்ல துரத்திட்டு போகிட்டே இருக்கும்போது அவங்களோட மனைவி, அதாவது யோகியோட மனைவி இருக்காங்க இல்லையா, குழந்தைகளை பார்க்கணும்னு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நடந்த விஷயங்கள் எல்லாமே ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. எல்லாரையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறது அண்ட் வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே இந்த அமுதாதா அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சதோ, நீங்க எல்லாரும் இங்கே இருங்கம்மா, இந்த பிரச்சனைகளை நானே தீர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் ஒரு பக்கம் கார்ல கிளம்பிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் யோகிக்கு இதுக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் அண்ட் எதனால நடக்குது அப்படின்றதும் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது அந்த போலீஸ்காரர் மூலமா. சோ பிளாஷ்பேக், அதாவது இந்த நிவாஸோட கேஸை விசாரிக்கிறார் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரரை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த நிவாஸோட ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது இவருக்கு 2வது கல்யாணம் ஆகுற வரைக்கும். ஏன்னா இவருக்கு முதல் மனைவியோட ஒரு பெண் குழந்தை இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அவங்க இந்த 2வது மனைவி வந்ததுக்கு அப்புறமா சேஞ்ச் ஆகுறாங்க. ஏன்னா 2வது மனைவி கூட நேரத்தை செலவழிக்கிறது அண்ட் இன்னொரு பொண்ணு கூட, அதாவது இவங்களுக்கு 2வது மனைவிக்கு ஒரு குழந்தை ஒன்று இருந்திருக்கும், அந்த குழந்தையோட நேரங்களை செலவழிக்கிறது. இது எல்லாமே உங்களோட மைண்டுக்குள்ள ஒரு டிசார்டரை உருவாக்குது அப்படின்ற மாதிரியும், தனக்கு இல்லாத, அதாவது தன்னோட அப்பா தனக்கு நெருக்கமானவர், அவரை தாங்கிட்டு இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிற இவங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிளான் போட்டுதான் அந்த வீட்டை வெடிக்க வச்சிருக்காரு. இது விசாரணை மூலமா இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அது கூடவே அமுதாவோட அப்பா இருக்கா இல்லையா, அமுதா வெளியில உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள வீடு மொத்தமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. வேக வேகமா இவங்களோட அப்பா காப்பாற்றணும்னு போகும்போது அமுதாவை தாண்டி இவங்களோட அப்பாவும் அங்க இறந்து போறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க அப்பாவை கொலை பண்ண கிடையாது, அப்பா கூட நெருக்கமானவங்களை மட்டும்தான் நான் கொலை பண்ணேன். ஏன்னா அவங்க எனக்கு பிடிக்காதவங்க. பிரசன்ட்லயும் இந்த போலீஸ்காரர் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் ரொம்பவே மோசமான சார், அவளுக்கு பிடிச்சது ஒன்று கிடைக்கல அப்படின்னா அவ எந்த லெவலுக்கு வேணா போவான்னு சொல்லும் போது இவர் வேக வேகமா தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும்னு போக இதுக்கு நடுவுல இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அமுதாவை பிடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்ற மாதிரி அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு பயங்கரமான சண்டை. இதுக்கு நடுவுல கரெக்டா யோகி அங்க வந்து இவங்க எல்லாரும் தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இது நாட்கள் வரைக்கும் யோகி எனக்கு வேணும், யோகியோட வாழ்க்கைக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அது எதனால அப்படின்னா இவங்க இந்த யோகியை தன்னோட அப்பாவை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா சின்ன வயசுல தன்னை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி இவங்க காயப்பட்டு இருக்கும்போது யோகி பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் தன்னோட அப்பாவை நினைவுபடுத்துது அப்படின்ற மாதிரியோ, இழந்து போன அப்பாவை மறுபடியும் நம்ம பார்த்துட்டோம், தன்னோட அப்பாவோட இருக்கணும், தனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. நாயகன் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதோ, எனக்கு என்னோட ஃபேமிலியும் முக்கியமா, அதனால நான் உன்னை கைவிட்டுருவேன் நினைக்காதப்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா வாழலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும், உங்களோட ஃபேமிலி அப்படின்ற எதுவுமே எனக்கு வேணாம், என் கூட நீங்க வரமாட்டீங்களாப்பா, ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலையாப்பா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போக்கிட்டே இருக்கும்போது வேகமா ஒரு வண்டி வந்து இவங்களை அப்படியே அடிச்சு தூக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல துடி துடிக்க இறந்து போறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு, பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மொத்தமும் அவங்களோட போட்டோ வச்சுட்டு அவங்களுக்கு இறுதி அஞ்சலி எல்லாமே செலுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.